வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு கதை கதைக்கலாமா? ஒரு ஊரில் விவசாயி ஒருவன் இருந்தான். அவன் ஒரு வயலில் வைத்திருந்ததால் அந்த வயலில் பயிர்களை விளைவித்து சம்பாதித்துக் கொண்டிருந்தான். அந்த வயலில் எலித்தொல்லைகள் அதிகமாக இருந்தது. விவசாயி ஒரு நாள் யோசித்தான். அவன் தோட்டத்தில் பெரிய ஆழம் கிணறு ஒன்று இருந்தது. அதன் ஆழம் மிகவும் அதிகம். அந்த கிணற்றில் ஒரு பன்றியை தோல் உரைத்து போட்டான். அதன் வாசனை கண்டு கூட்டம் சில அந்த கிணற்றினுள் வரிசையாக குதித்து இந்த பன்றி இறைச்சியை ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அது அறியவில்லை அந்த கிணற்றின் ஆழத்தை. அது வெளியே வர முடியாத அளவுக்கு ஆழம் அதிகமான கிணறு. பன்றி இறைச்சி இருக்கும் முறை அதை சாப்பிட்டு முடித்த எலிகள் பன்றி இறைச்சி காலியாகிய பிறகு பசியால் வாடும் நாட்கள் நகர்ந்தன. பசி கொடுமை தாங்க முடியாமல் ஊரில் மற்றொரு எலியை தின்றும் பொருட்டு வேட்டையை ஆரம்பித்தது. ஒரு எலி இன்னொன்றை திங்க, மற்றொரு எலி மற்றொன்றை திங்க, இவ்வாறு நாட்கள் கடந்தன. இறுதியில் ஒரே ஒரு எலி மட்டும் மிஞ்சி இருந்தது. அதன் கண்கள் முழுவதும் சிவப்பு நிறத்தில் தோற்றமிட்டது. இறுதியில் அந்த விவசாயி இந்த கிணற்றினுள் ஒரு கயிற்றை இறக்கி அந்த எலியை காப்பாற்றினான். அந்த எலியின் மீது அவனுக்கு இருந்த கருணையால் அல்ல, பிடித்த அந்த எலியை மீண்டும் வயலில் விட்டான். எலி என்ன செய்தது தெரியுமா? தானினத்தையே கொன்று தின்று பழகிய அந்த எலி அரக்கனாக மாறி அந்த வயலில் இருந்த அத்தனை எலிகளையும் வேட்டையாடினான். எலித்தொல்லையும் அந்த விவசாயிக்கு தெரிந்தது. இதில் நான் கற்றுக்கொண்ட பாடம் எனக்கு தெரியும். நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள்? விலை இருந்தால் திருத்தம். நான் உங்கள் அகோரம். வணக்கம்.